அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வரலாற்று பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வரலாற்று பதிவுகளை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறை என்றால் நம்முடைய வரலாற்று பதிவுகளை பார்ப்பதற்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி, ஒரு பதிவு என்னவென்று கேட்டால், இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆயுதம் தாங்கி போராடிய 2 வீராங்கனைகளை பற்றி காண இருக்கிறோம். 1930ஆம் ஆண்டு லாகூரிலே கூடிய காங்கிரஸ் கட்சி இந்தியாவுக்கு பூரண சுதந்திரம் தர வேண்டும் என்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராக பிரகடனம் செய்தார்கள். அதை பற்றி குறிப்பிட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்தியாவுக்கு முழு சுதந்திரத்தை கொடுப்பதுதான் இன்றைய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு நல்லது, இல்லையே மிக பெரும் பிரச்சனைகளை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும், அதற்கான விலையை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று பகிரங்கமாக அறைகோல் விடுத்தார். அந்த காலகட்டத்தில் தான் இன்றைய பங்களாதேஷில் கிழக்கு கரை பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற சிட்டகாங் என்கின்ற துறைமுக நகரத்தில் வெள்ளையர்களுக்கு ஆயுதங்கள் பிரிட்டிஷ்காரர்களால் சப்ளை செய்யப்பட்டது. அந்த துறைமுக நகரத்தில் ஆயுதங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது, துப்பாக்கிகள் இறக்குமதி செய்யப்பட்டது. அந்த துப்பாக்கிகள் தான் வெள்ளைய அரசாங்கத்திற்கு, பிரிட்டிஷ் அரசுக்கு கொடுக்கப்பட்டு பல இடங்களில் சுதந்திரத்திற்காக போராடிய விடுதலை வீரர்களை ஈவிரக்கமின்றி சுட்டுக் கொன்றார்கள். அப்பொழுதுதான் ஒரு திட்டம் தீட்டினார்கள், அந்த சிட்டகாங் ஆயுத கிடங்கை கொள்ளையடிப்பது. கொள்ளையடித்து விட்டு மீதி இருக்கின்ற ஆயுதங்களை அந்த சிட்டகாங் ஆயுத கிடங்கோடு சேர்த்து அழித்து விடுவது என்று திட்டம் தீட்டினார்கள். அந்த திட்டத்திற்கு தலைமை தாங்கினார்கள் கல்பனா தத், பிரீத்தி லதா என்கின்ற 2 வீராங்கனைகள். கல்பனா தத்தும் பிரீத்தி லதாவும் படிக்கும் பொழுதே கம்யூனிச இயக்கத்தோடு ஏற்பட்ட தொடர்பால் விடுதலை வேட்கையில் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள், விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள். ஆயுதமேந்தி போரிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்று தர வேண்டும் என்ற ஆவல் அவர்கள் மனதிலே நிறைய இருந்தது. ஆகவேதான் சிட்டகாங் ஆயுத கிடங்கை தகர்ப்பது என்ற முடிவில் அவர்கள் தீர்மானமாக இறங்கி அந்த ஆயுத கிடங்கை தகர்க்க முற்பட்டார்கள். அப்படி ஆயுத கிடங்கை தகர்க்கின்ற முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பல ஆயுதங்களை கொள்ளையடித்தார்கள். இது சம்பந்தமாக கல்பனா தத் மற்றும் பிரீத்தி லதா இருவரையும் கைது செய்ய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ராணுவமும் காவல்துறையும் தேடுதல் வேட்டையை அதி தீவிரமாக துவக்கி இருந்தது. ஒரு வழியாக கல்பனா தத் அந்த ராணுவத்தினுடைய கண்களில் மிளகாய் பொடியை தூண்டிவிட்டு அவர் சற்று தப்பித்து தலைமறைவாகிவிட்டார். ஆனால் பிரீத்தி லதா தலைமறைவாகாமல் ராணுவத்தையும் பிரிட்டிஷ் போலீஸையும் துப்பாக்கி முனையில் எதிர்கொண்டார். அவர் கிட்டத்தட்ட ராணுவத்திற்கும் பிரீத்தி லதாவுக்கும் இடையே நடந்த மோதலில் 12 பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களை சுட்டுக் கொண்டார். அதற்கு பிறகு சுட்டுக் கொள்ள முடியாமல் அவர் பிரிட்டிஷாருடைய தாக்குதலுக்கு ஆளாக்கி விடுவோம் என்ற நிலைமை ஏற்பட்ட பொழுது கொடிய விஷமுள்ள சைனைடு பாட்டிலை எடுத்து அவர் சைனைடை அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலையின் தருவாயில் கூட பக்கத்திலே இருந்த இன்னொரு புரட்சி வீரனுக்கு தன்னுடைய துப்பாக்கிகளை கொடுத்து, சரண்டர் அடையாதே, சரணடையாதே, இந்த துப்பாக்கியில் இருக்கின்ற தோட்டாக்கள் மூலம் எவ்வளவு பிரிட்டிஷ்காரர்களை சுட முடியுமோ அந்த அளவுக்கு சுட்டு தள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, நம்மை வளர்த்து ஆளாக்கி அந்த தலைவருக்கு என்னுடைய மரியாதையை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு மரணமடைந்தார் பிரீத்தி லதா என்கின்ற அந்த வீராங்கனை. கல்பனா தத் தலைமறை வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார். தலைமறைவாக புரட்சி மனப்பான்மையை மக்களிடையே விதைத்துக் கொண்டிருந்தார். தலைமறைவாக பிரிட்டிஷாரின் கண்களிலே மண்ணை தூவிவிட்டு பல இடங்களில் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட வேண்டியதன் அவசியத்தையும் விடுதலை வேட்கையும் மக்களுக்கு தன்னுடைய அற்புதமான பேச்சாற்றால் எழுச்சியூட்டி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார் கல்பனா தத். கல்பனா தத் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அந்தமான் சிறைகளுக்கு அனுப்பப்பட்டார். 1943ஆம் ஆண்டுதான் அந்தமான் சிறையில் இருந்து கல்பனா தத் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட கல்பனா தத் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான ஜோஷி என்பவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்.
சுதந்திர இந்தியாவில் கல்பனா தேர்தலிலே போட்டியிட்டார், சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார். ஆனால் இந்த நாடு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு தோல்வியை பரிசாக வழங்கியது. இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய ஒரு வீராங்கனை, தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஆயுதம் ஏந்தி போராடிய வீராங்கனைக்கு இந்த நாடு தந்த பரிசு என்ன என்பதை பார்த்தீர்களா? ஆகவேதான் இன்றைக்கு பொது வாழ்க்கை வருவதற்கு நேர்மையாளர்கள் தயங்கி நிற்கிறார்கள், தடுமாறுகிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக்க காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.